الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه الغر الميامين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்று ரமலானுடைய முதல் நாள் ஆரம்பமாகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று மாலை மக்ரிப் தொழுகை அடுத்து கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் புனித ரமலான் மாதத்துடைய முதல் நாளை தீர்மானிப்பதற்காக நடைபெற்ற கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தை உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தருகிறோம். ஹிஜ்ரி 1447 ரமலான் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டில் தென்பட்டதற்காக ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றமையினால் 2026 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை மக்ரிபுடன் ரமலான் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளி வாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. ஹிஜ்ரி 1447 ரமலான் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு ஷாபான் பிறை 29வது நாளாகிய 2026 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் என்னுடைய தலைமையின் கீழ் நடைபெற்றது. அந்த சபையிலே மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு பெரிய பள்ளி வாசல் நிர்வாகிகள், கொழும்பு பெரிய பள்ளி வாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர்களின் பங்கு பற்றுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் பிரகாரம் புனித லைலத்துல் கத்ர் ரமலான் 27ஆம் நாள் 16ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 திங்கள் மாலை செவ்வாய் இரவு அனுஷ்டிக்கப்படும் என்றும் ஹிஜ்ரி 1447 ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் ரமலான் பிறை 29வது நாளாகிய 2026 மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழன் மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உலக முஸ்லிம்களை போன்று மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த புனித ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியார்களுடைய பாவ விமோச்சனத்துக்காக, இந்த அடியார்கள் தம்மை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக, இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக ஒரு அழகான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அடியார்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய, மகுஃபிரத்தை பாவ மன்னிப்புகளை வழங்கக்கூடிய, நரகவாதிகளை அதிகமாக விடுதலை செய்யக்கூடிய இந்த மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதம் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு மாதம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை அலங்கரிக்கிறான். அல்லாஹ் நரகத்துடைய வாயில்களை மூடுகிறான். அல்லாஹ் தஆலா ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்தை செஞ்ச நன்மையை கொடுக்கின்றான். அதே போல ஒரு சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்துடைய நன்மையை கொடுக்கிறான். இது ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையுடைய மாதமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்-ஸப்ரு ஸவாபுல் ஜன்னah, பொறுமைக்கு கூலி சுவர்க்கம் என்று கூறினார்கள். அதே போல இது ஷஹ்ருல் முவாசாத், ஏழை எளியவர்களுடைய சுக துக்கங்களிலே நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மாதம், ஏழைகளுடைய துயர் துடைக்கக்கூடிய மாதம். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் அதிகமாக ஜகாத்தையும் சதகாயும் வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மாதத்திலே யார் அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி, அல்லாஹ்வுடைய சவாபை நம்பிக்கை வைத்து இந்த மாதத்தில் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுடைய முன்தின பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். எனவே நாங்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அதோடு இந்த மாதத்துடைய நோக்கம், ஒரு மனிதன் அவனுடைய கடந்த காலத்தில் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி பச்சாதாபப்பட்டு அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு அவன் தன்னை இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆனிலே,
யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் நோன்பை உங்களுக்கு முன் வந்த சமுதாயங்களுக்கு கடமையாக்கியது போன்று அல்லாஹ் உங்கள் மீதும் கடமையாக்கியிருக்கிறான். காரணம், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். யார் இந்த புனித மாதத்தை அடைந்து யார் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தவில்லையோ, தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பை கேட்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அன்பையும் யார் பெறவில்லையோ, அவரை விட மிக துரதிர்ஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி முழுமையான அதனுடைய பலனை நாங்கள் பெற்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களில் ஆகுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فقد قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் நோன்பு மூலமாக எம்மை உண்மையாக தக்வா உள்ளவர்களாக மாற்றுவதற்காக அந்த நோன்பை கடமையாக்கியதாக குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறார். உண்மையில் எல்லோரும் நல்லவர்களாக தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தம்முடைய வாழ்க்கையை நல்லதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், பாவங்களை விட வேண்டும், பாவத்திலிருந்து தௌபா பெற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட எம்முடைய மனம் அதற்கு இடம் தருவதில்லை. மனிதர்களுடைய உள்ளங்கள் அதற்கு இடம் தருவதில்லை. அதனால் தவணை போட்டுக்கொண்டே இருப்போம். நாம் திருந்த முயற்சி செய்தாலும் கூட அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் எடுக்குவதற்கு முயற்சி செஞ்சாலும் கூட என்னுடைய உள்ளம் அதற்கு இடம் தருவதில்லை. ஆகவே அல்லாஹ் தஆலா வருஷத்துக்கு ஒரு முறை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான லேசான ஒரு வழிமுறை ஒன்று ஆக்கியிருக்கிறார். அதுதான் நோன்பு. இந்த நோம்பின் மூலமாக, ரமதானின் மூலமாக, நோம்பின் மூலமாக ஒரு மாத காலம் நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் எங்கெல்லாம் மாற்றத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அறிகிறோம். எல்லோரும் பாவிகளாக இருந்தாலும் தொழாதவர்களாக இருந்தாலும் பாவங்கள் செய்யக்கூடிய ரகசியமாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் உள்ளத்தை அடக்கி கொள்ள முடியாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த ரமலானில் அதெல்லாம் லேசாக ஆகுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மக்களுடைய தொழுகை வீதம் கூடுகிறது, அதிகமானவர்கள் குர்ஆன் ஓதுகிறார்கள், இமாம் ஜமாத்துடன் தொழுகிறார்கள், தௌபா செய்கிறார்கள், தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள், இரவையிலே இருந்து அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த நோன்பு எம்மை அறியாமலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் சுமந்து வந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பாக்கியமாக கருதி எம்முடைய நிலைமைகளை சீராக்கி நல்லவர்களாக ஆகுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், எம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், எம்முடைய உள்ளத்தை மனதை அடக்குவதற்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இரகசியமாக பாவம் செய்யக்கூடியவர்கள் அதை விட்டுவிட வேண்டும், பகிரங்கமாக பாவம் செய்யக்கூடியவர்கள் அதிலிருந்து தவிர்த்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உலகத்திலுள்ள எல்லா முஸ்லிம்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் அவர்கள் பாதுகாப்பு பெற்று, காவிர்கள் ஏனையவர்கள் உடைய சதிகளில் இருந்தும் அவர்கள் பாதுகாப்பு பெற்று அருளடைந்தவர்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நல்லருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த புனித ரமலான் மாதத்தில் நாம் முஸ்லிம்களை பொதுவாக கேட்டுக்கொள்வது, முடியுமான அளவில் மார்க்க கடமைகளில் ஈடுபடுவது, அதாவது தொழுகை, அல் குர்ஆன் ஓதுவது, அதேபோல் ஏனைய மார்க்க கடமைகளில் நாம் முடியுமான அளவில்
ஈடுபடணும். ஏனென்றால் நாங்கள் பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயம், இளைஞர்கள் சில சந்தர்ப்பங்களில் இரவு நேர தொழுகையின் பின்னர் வீதிகளில், அதாவது பொது வீதிகளில், பிரதான வீதிகளில் வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை நாம் காணணும். ஆக இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுக்கு அது இடையூறாகவும் அதே போல் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதே மாதிரி சில பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அந்த விளையாட்டுகள் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏன்னா நாம் கடந்த காலங்களில் இதை கண்காணிச்சிருக்கிறோம். அதனால் நாம் முடிஞ்ச அளவில் அந்த வீண் விளையாட்டுகளை தவிர்த்து மார்க்க விடயங்களில் இந்த புனித ரமலான் மாதத்தில் ஈடுபட்டு முடியுமான அளவில் நன்மைகளை தேடிக்கொள்ளும். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம், இந்த நாட்களில் கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த பரீட்சைக்கு தோற்றக்கூடிய மாணவர்கள் பொதுவாக எல்லா மாணவர்களுக்கும் இடையூறுகள் இல்லாத வகையில் பள்ளிவாசல்களில் தமது ஒளிபெருக்கியது, குறிப்பாக இரவு நேர காலை வணக்கங்களின் போது, தொழுகைகளின் போது தமது ஒளிபெருக்கியலை தமக்கு தேவையான அளவில், அதாவது பள்ளிவாசலுக்கு தேவையான அளவில் மட்டும் பாவித்து அதனை எமது மாணவர்கள் என்னும் போது இந்த நாட்டில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இடையூறுகள் இல்லாத வகையில் நாம் அவற்றை கண்காணித்து கொள்ள வேண்டும். இது பள்ளி நிர்வாகிகளின் கடமை. ஆகவே நிர்வாகத்தினர் இது தொடர்பாக கொஞ்சம் கண்காணிப்போடு நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார். என்னென்றால் அது மாணவர்கள் மட்டுமில்லை, ஏனைய சமூகத்தினருக்கும் இடையூறுகள் இல்லாத வகையில், பிரச்சனையே இல்லாத வகையில் நாம் முடியுமான அளவில் நடந்து கொள்வது எமது கடமை. அதே போல் நாம் பொதுவாக இஃப்தார் நிகழ்வுகளை செய்கிறோம். அதாவது குழுக்களாக பொது அமைப்புகள் மூலமாக இவ்வாறான இஃப்தார் நிகழ்வுகளின் போது நாம் முடியுமான அளவில் ஏனைய சமூகத்தினரையும் அதில் கலந்து கொள்ள செய்வது முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா கடந்த காலங்களில் பார்த்தோம், அவங்க இதை விரும்புகிறாங்க. ஏனைய சமூகத்தினர் இந்த இஃப்தார் நிகழ்வுகளில் கலந்து கொள்றதை விரும்புகிறாங்க. ஆகவே நாம் முடியுமான அளவில் அவங்களையும் இந்த இஃப்தார் நிகழ்வுகளை கலந்து கொள்ள செய்யுமாறு நாம் இந்த பொது அமைப்புகளை தகவலுடன் கேட்டுக்கொள்கிறோம்.